மக்களே, இந்த வீடியோவில் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை மட்டுமா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எவிக்ட் ஆனாங்க, இவங்களுக்கு பதிலாக யார் எவிக்ட் ஆகிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இவங்க எவிக்ட் ஆகி வெளியில் போகும்போது என்னதான் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எவிக்ட் ஆன அந்த நபர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க உள்ளே இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு மக்கள் நினச்சதுனால ஓட்டு போடாமல் வெளியில் எவிக்ட் ஆகிறதுக்காக ஓட்டிங் லிஸ்ட்டில் இவங்க கடைசி இடத்துல இருந்தது தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காரணம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை விட ஒஸ்ட்டாக நிறைய பேர் உள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து கலையரசனாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், வியானா எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. பட் ஆனால் எப்படி இவங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா ஃபேம் அப்படிங்கிறதுனால கலையரசனோ அரோராவோ இவங்க எல்லாரும் ஓட்டிங் போட்டு ஓரளவுக்கு உள்ள முட்டு கொடுத்து மக்கள்லாம் நிறுத்துறாங்களோ, ஏன் வியானா போகலை, ஏன் கலையரசன் போகலை, ஏன் வந்து நம்ம அரோரா போகலை அப்படின்னு தெரியும்னா, இவங்கெல்லாம் சோசியல் மீடியா ஃபேமாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப மக்கள் ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் உள்ளே இருக்கட்டும்னு முட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. உங்களுக்கு வந்து இவங்க வந்து போயிருக்கலாம் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களா? அரோராவாக இருக்கலாம், கலையரசனாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், இவங்க போயிருக்கலாம் அப்படின்னு தோணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யார் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரை அப்படின்னு நம்மளோட தகவல் படி நம்மளுக்கு கிடைச்ச தகவலின் பேரில் ஆதிரை வந்து ஷோ விட்டு வெளியில் போகிறாங்க. ஷோ விட்டு வெளியே போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பதிவு பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு யார் சரியானவங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்க தெரியல, மக்களுக்கு தகுதி இல்லை, மக்கள் வந்து என்னெல்லாம் வெளியில் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சில ஆடுகளெல்லாம் உள்ளே வச்சிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலை. பட் நான் வந்து ஒரு வேளை ஸ்கோர் பண்ணலையோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆதிரை என்ன ஸ்கோர் பண்ணீங்க, லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க, சும்மா அப்படியே அப்படியே கூட அப்படியே சுற்றிட்டு ஒரு டைம் பண்ணிட்டு உங்களோட வேல்யூ தெரியாமல், உங்களோட அந்த ஷோவோட இது தெரியாமல் நீங்கள் உள்ளே எதுவும் பெருசாக பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் மட்டுமா பண்ணலை, இவங்கெல்லாம் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலும் அவங்களும் பண்ணலை. அவங்களையெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறது எனக்கு பொறுத்தளவுக்கு ஒர்த்து இல்லை தான். ஏன்னா இப்போ ஆதிரியெல்லாம் உள்ளே இருந்துட்டு ஒரு சிலர் இப்போ கலையரசனோ வியானாவோ இல்லை அரோராவோ இவங்களையெல்லாம் தூக்கியிருக்கலாமோ அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்தாலையும் ஆதிரை மக்கள் ஓட்டின் அடிப்படையில் எவிக்ட் செய்யப்பட்டா அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்குறோம். ஆதிரைக்கு பதிலாக யார் எவிக்ட் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கு ப்ரோ, இல்லை இவங்க எல்லாத்தையுமே எப்போ எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சில கேட்டகரிஸில் இவங்க எல்லாருமே வந்து பெருசாக உள்ள ஒன்றுமே பண்ணலை. அப்போ எல்லாருமே பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னா, எல்லாருமே பெருசாக பண்ணுறதுல தான். பட் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1-2 ரோலில் வந்து பெருசாக பண்ணுறதே இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் எப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்குமோ அப்போ மட்டும்தான் பிக் பாஸ் ஷோவை பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க எல்லாருமே பெருசாக ஒன்றுமே பண்ணலை. அப்படியே யாருமே பண்ணலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விக்ரம், பிரவீன்ராஜ், ஓரளவுக்கு சபரி, கனி, எப்ஜே ஓரளவுக்கு எல்லாருமே கெமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒவ்வொரு ரோலாக வந்து எவிக்ட் பண்ணி உள்ளே தாட்டிட்டு நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு யார் எவிக்ட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள்.